படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயக்க முதல்ல ஆணையம் அமைச்சிருக்காங்க. முதல்வருக்கு அதுக்கு மிகப்பெரிய நன்றி. இது ஒரு சிறந்த முன்னெடுப்பு. இது கோஇன்சிடென்ஸா என்னன்னு தெரியலங்க. ஆனா பைசன்ல ஒரு அழகான சீன் வந்திருக்கு. ஏண்டா என்னடா பிரச்சனை? அவனும் நம்ம பையன் தானே. புழுதியில புரண்டு கோபுரத்தை தேடி போயிருக்கான்ல, அவனை விட நல்ல பையன் கிடைச்சிருவானா? அந்த பையன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிள்ளைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி ஒரு மாற்றம் ஏற்பட்டா இந்த மாற்றம் தான் ஆணையம் வேண்டான்னு சொல்லும். ஆணையம் வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க கொடுக்கிற பரிந்துரையை ஏற்று தனிச்சட்டம் இயற்றப்பட வேண்டுமா? வேண்டும். சாதியே ஒரு ஆணவம் தான், அதுலயும் ஒரு ஆணவம். சூத்திர பயலா இருக்கிற நானு மேல் சூத்திரன். இழிவுல என்னங்க மேல் இழிவு கீழ் இழிவு, ஆனா அதுலயும் இருக்குதுங்க. அதனாலதான் இப்ப அந்த ஏதோ 2 பேர் வந்து மாரி செல்வராஜுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், மாரி செல்வராஜை கைது செய், மாரி செல்வராஜை கைது செய். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான பைசன் திரைப்படத்தில் குறிப்பிட்ட பிரிவினருக்கு எதிரான காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவற்றை நீக்க வேண்டும் என்றும் கூறி சத்திரிய சான்றோர் படை என்ற கட்சி சார்பில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குளத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கைது செய், கைது செய், மாரி செல்வராஜை கைது செய். என்னத்துக்கு சார் கைது பண்ணணும் அப்படின்னா சாதி கலவரத்தை தூண்டுற மாதிரி படம் எடுத்துட்டு இருக்கிறாராமா சார். உண்மையாவே சாதி கலவரம் நடந்துட்டு இருக்கும் போது மாரி செல்வராஜ் இல்ல சார். அப்போ உங்களை யாரு சார் தூண்டி விட்டா? என்ன சார் இது? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? அந்த போராட்டம் பண்ண கட்சியோட பேர் இருக்குல்லங்க, அது ரொம்ப முக்கியமானதுங்க. சத்திரியர் சான்றோர் படை கட்சி, CSPK. இந்த CSPK-வோட தொண்டர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து இப்படி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்து வச்சிருக்காங்க. சத்திரியர் சான்றோர் படை கட்சி. சத்திரியருக்கும் படைக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. நடுவுல வர அந்த சான்றோருக்கு என்ன சம்பந்தம் உங்களுக்கும்? சான்றோர் அப்படின்னா கல்வி கற்றவர், அறிவு நிறைந்தவர். அவரு எப்படிங்க சத்திரியர்? அவரு உடனே ரெண்டையும் குழப்பிக்காதீங்கன்னு சொல்றேன். அன்புள்ள CSPK அவர்களே, உங்களைத்தான் மாரி செல்வராஜ் படத்துல ரொம்ப நல்லவங்களா காமிச்சிருக்காரு. நாங்கள் சான்றோர் என்பதால் அனைவரும் சமம் அப்படின்னு நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு பேசி இருக்கிறாருங்க. ஆக்சுவலா நீங்க இப்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அதுக்காக தான் இப்போ கவர்மெண்ட் அந்த ஆணையமே அமைச்சிருக்கு. சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றுவதற்கான ஆணையம். சார், நீங்க இப்ப கைது பண்ணுன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் நீங்க சொல்லாம இருந்துட்டாலே இந்த தனி சட்டமே தேவைப்பட்டிருக்காதே சார். ஆனா நம்ம ஓய்வு பெற்ற நீதிபதி பாஷா சாரே சொல்லுவாரு சார், தமிழ்நாடு அமைதி பூங்காவாயிருச்சு, இங்க யாரும் சாதி பாகுபாடு பாக்குறது இல்ல, எல்லாரும் சான்றோர் ஆனதால் சத்திரியப்படை தேவையில்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. சான்றோர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது, ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத சமூகத்தில் ஆணவம் இருக்காது, சாதி ஆணவம் இருக்கவே இருக்காது. இப்படி இல்லாத சாதி ஆணவத்திற்காக தனிச்சட்டம் எதற்கு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்படி அவரு சொல்ல வைக்கிறது தான் இந்த சமூகத்தோட ஆகப்பெரும் ஒவ்வொரு தனிநபரின் கடமையா இருக்கணும். எது சார் ஜாதி? எங்க இருந்து சார் வந்துச்சு? யாதும் ஊரே யாவரும் கேளீர். அங்கெங்க சார் சாதி பாத்தீங்க? ஈ என இரத்தல் இழிந்தது, அதனெதிர் ஏன் என்றால் அதனினும் இழிந்தது. இது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல சார்? ஒன்னும் இல்ல சார். சார் அப்படின்னு கேக்குறது இழிந்ததாமா. அதையும் தாண்டி அப்படி கேக்குறவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது அதை விட இழியதாமா. அவ்வளவுதான் சார். இதுல எங்க சார் சாதி பத்தீங்க? இல்லன்னா அவங்க எழுதியிருப்பாங்கல்ல, இன்னார் சாதி இன்னார் சாதிக்கு கொடுப்பது இழியதுன்னு தானே எழுதியிருப்பாங்க சார். தமிழ் மரபுல, தமிழ் இலக்கியத்துல எங்கேயுமே சாதி இல்ல சார். ஆனா இந்த இளவெடுத்த சாதியை இப்பேற்பட்ட தமிழ் எதுக்காக ஏத்துக்குச்சுன்னு இப்ப வரையும் புரியல சார். எல்லா சாதி ஆணவம் பிடிச்சவங்களும் சொல்ற வார்த்தை, அவன் எப்படி எனக்கு சமமாவா அப்படின்னு தமிழ்லதான் சார் சாதி பேசுறாங்க. தமிழினத்தில் இல்லாத சாதி மக்கள் கிட்ட எப்படி வந்துச்சுன்னு இப்ப வரையும் புரியல சார். சாதிக்கு எதிராக பேசி இருக்க வேண்டிய இந்த மண் சாதி இருக்குன்னு நம்பினதே தப்பு. அதுலயும் ஒட்டுமொத்த தமிழர்களும் இழிந்தவர்கள் அப்படின்னு சொன்னது பெரிய தப்பு. அந்த இழிந்தவர்கள்லயும் நீ என்னை விட கொஞ்சம் இழிந்தவன், உன்னை விட அவன் கொஞ்சம் இழிந்தவன், அந்த இழிந்தவன்லயும் நீ கொஞ்சம் மேல் இழிந்தவன், நீ கொஞ்சம் கீழ் இழிந்தவன் அப்படின்னு பேசுனது தப்பு. இந்த மேல் இழிந்தவன் கீழ் இழிந்தவனை ஆணவத்தால கொல்றது தப்பு.
அப்படி கொல்றத வெறும் கொலையா மட்டும் எடுத்துக்க கூடாது, இதுக்கு ஒரு தனி சட்டம் இயக்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணி அரசாங்கம் ஒரு ஆணையம் அமைச்சிருக்கு. சாதி ஆணவ படுகொலைன்னு சொல்றோம்ல சார், அது எங்க இருந்து சார் வந்துச்சு? நான் வசந்த சாதி, அவன் தாழ்ந்த சாதி அப்படிங்கறதுனால தானே வந்துச்சு. நம்ம சமூகத்திலேயே வசந்த சாதி ஒண்ணு இருக்கு தெரியுமா சார் உங்களுக்கு? சார் ரங்கராஜ் பாண்டேவோட சாதி சார் அது. அவரு மயக்க புடிச்சு கெத்தா சொல்றாரு சார். அவர் எவ்வளவு அழகா பேசினாரு தெரியுமா? சாதி மறுப்பு திருமணங்களை அதிகமாக செய்வது அது பார்ப்பன சமூகம், அதுக்காக இதுவரைக்கும் ஒரு ஆணவ படுகொலை கூட செஞ்சதில்ல. எவ்வளவு கெத்தா சூப்பரா தைரியமா சொல்றாரு பாருங்க சார். அத கேட்டு ஒரு ஆளு கை தட்டல, அது வேற விஷயம். ஏன்னா அங்க இருக்கிற நாராயணே வந்து கைய நீட்டி சத்தியம் வாங்குறாரு. ஆட நம்ம வள்ளி கும்மியில சத்தியம் வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரிதான். சத்தியமா 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 டாக்டருக்கு படிப்பேன், வக்கீலுக்கு படிப்பேன், இன்ஜினியரிங் படிப்பேன், ஐஏஎஸ் படிப்பேன், அப்படி எந்த புண்ணாக்கும் கிடையாது. உன்னோட லட்சியமே சொந்த சாதி பையனை கல்யாணம் பண்றதா. சொந்த சாதி பையனை கல்யாணம் பண்ணா நாங்க அந்த இடத்துக்கு போக மாட்டோம், அது இவங்க. ஆனா அவாள் இருக்காங்கல்ல, அவங்க வேற ரீதியில உருட்டுவாங்க. ஒருவேளை ஷாதி மத்தி கல்யாணம் பண்ணிண்டா பிறக்கிற குழந்தை பிளேடு பக்ரியா பிறக்குமாமா. அப்படி பிளேடு பக்ரியா பிறந்த ஒண்ணுதான் நம்ம கிட்ட சத்தியமே வாங்கிக்கிட்டு இருக்குது. சத்தியமா சத்தியமா சாதிக்குள்ள கல்யாணம் பண்ணுவ சத்தியமா, இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் ஆணவம்னு ஒண்ணு பிறக்குதாமா சார். அப்படி ஆணவம் பிறக்கிறதுனாலதான் சத்திரிய சான்றோர் படை கட்சின்னு ஒரு கட்சி. மாரி செல்வராஜ கைது பண்ணுங்க சார், இதுவே பெரிய ஆணவம் தான் சார். ஒரு மிகச்சிறந்த கலைஞர் ஒரு கலைப்படைப்பை எடுத்திருக்கிறான், தூக்கி வச்சு கொண்டாட வேண்டிய நம்ம, அத போற்றி பாராட்ட வேண்டிய நம்ம, அதையெல்லாம் பார்க்காத இந்த குருவி சுறாவை எல்லாம் பாருன்னு சொல்லி இப்படி எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்ததுனாலதான் 41 பேர் போயிட்டாங்க அப்படிங்கறதுனால அது கூட தெரியாம. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு சார், அந்த 41 பேரு என்ன சாதின்னு தெரியாது. இவங்கள யாரு சூத்திர மேல் சாதி யாரு சூத்திர கீழ் சாதின்னு தெரியாது. அந்த ஆணவ படுகொலை விட இதுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம் தெரியல. இதெல்லாம் இருக்குதா சார் செய்யும். ஏன்னா நம்ம எல்லாம் மேல் சூத்திரர்கள் ஆயிட்டீங்கல்ல. இப்படி நீங்க ஆணவத்தோட மேல் சூத்திரர்கள் பெருமையா பேசிக்கிறதுனாலதான் ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்ற ஆணையம் அமைக்க வேண்டியதா போயிருச்சு. ஆக்சுவலா நமக்கு எது தெரியுமா பெருமையா இருக்கணும்? பாண்டே சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் சாதியானவ படுகொலைய பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றதுலதான் பெருமையா இருக்கணும். எங்களுக்கு சாதி இல்ல, மதம் இல்ல, இனம் இல்ல, மொழி இல்ல, நாங்க மனுஷங்களா இருக்கோம்னு சொல்றதுலதான் நீங்க பெருமைப்பட்டு இருக்கணும். அந்த மாதிரி எந்த பெருமையும் உங்களுக்கு இல்லாம பை பர்த்னால வந்த பெருமை, அது நீங்க சம்பாதிச்சதும் கிடையாது சார். இது உண்மையா அப்படின்னு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட நமக்கு தைரியம் இல்லாம சொல்றத அப்படியே ஏத்துக்கிறோம். மை ஃபாதர் அண்ட் மதர் சேம் கேஸ்ட், சோ ஆப்வியஸ்லி நானும் அதே கேஸ்ட்னு ஏத்துக்கிறோம் சார். அதெல்லாம் தப்பு சார். நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அதுல பெருமையா இருக்கலாம். நம்ம எங்க பெருமையா இருக்கலாம்னா, எதுக்குடா இந்த ஆணவ படுகொலை எல்லாம் நடக்குது, சாதி உனக்கு எங்கடா உடம்புல இருக்கு, படிக்கிற புஸ்தகத்துல சேஸ் அம்மா அப்படிங்கறது எல்லா சாதிக்கும் ஒண்ணுதானடா. கிழக்கு உதிக்கிற சூரியன் ஒண்ணு, மேற்கு உதிக்கிற நிலா ஒண்ணு, பூமி ஒண்ணு, நம்ம எல்லாம் ஒண்ணுன்னு தானே சொல்லணும். நான் கற்றறிந்த சான்றோன், சாதி இல்லைன்னு ஏத்துக்கிற, அப்படியெல்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா இந்த ஆணையமே தேவையில்லையே. சரி, இப்ப ஆணையம் அமைச்சாச்சு, நம்ம என்ன பண்ணணும்? மாரி செல்வராஜ கைது பண்ணாதீங்க, அவரு சில உண்மைகளை சொல்றாரு. ஆமா, என்னோட முப்பாட்டனுங்கெல்லாம் இவ்வளவு கேவலமா தான் இருந்திருக்கிறானுங்க, அவனுங்களுக்கு படிப்பறிவும் இல்ல பட்டறிவும் இல்ல. என் முன்னோர்கள் என்ன முட்டாள்களா அப்படின்னு கேக்குறது தப்பு, முட்டா பசங்க தான். இந்த முட்டா பசங்க இல்லாத சாதியை எதுக்காக ஏத்துக்கிட்டாங்கன்னு இப்ப வரைக்கும் தெரியல. அந்த முட்டா பசங்க கொடுத்த சாதிய நான் ஏன் ஏத்துக்கிட்டேன்னு எனக்கும் இப்ப வரைக்கும் தெரியல. அதனால இந்த சாதி இல்லைங்கிற உண்மையை ஏத்துக்கிட்டு சாதி இல்லைங்கிற உண்மைய சொல்லுவோம். இப்படி சொல்லிட்டோம்னா நமக்கு தான் அந்த ஆணையமே தேவையில்லையே. ஆணையம் இல்லாத சாதி இல்லாத சமூகத்தை நோக்கி நம்ம இந்த சமூகத்தை நம்ம மக்களை கொண்டு போறதுக்கான முயற்சியைத்தான் நம்ம எடுக்கணும். அதுலதான் நமக்கு ஆணவம் இருக்கணும். அது வரைக்கும் இந்த ஆணையம் நிறைய பரிந்துரைகளை சொல்லணும். அந்த பரிந்துரைகளை எல்லாத்தையும் நம்ம சட்டமாக்கியே ஆகணும். எஸ், மக்களுக்கானதுதான் சட்டம். நாம திருந்துவோம். பைசன் படம் ஒரு நல்ல படங்க, போய் பார்த்துட்டு வருவோம். அதையெல்லாம் விட்டு போட்டு ரோடா நின்னா அதை பண்றாரு இதை பண்றாரு இங்க பண்றாரு அங்க பண்றாரு பேசவெல்லாம் தேவையில்லை. கரூர்ல 41 பேர் செத்ததுக்கு பைசன் படம் காரணம் இல்ல, குருவி படம் தான் காரணம். நமக்கு குருவி மாதிரியான படங்கள் தேவையில்லைங்க. பைசன் மாதிரியும் வாழை மாதிரியான படங்களை தொடர்ந்து பார்ப்போம். ஆட புன்னகையோட பார்த்துட்டு போவோம். நம்ம எல்லாரும் சமம்னு சொல்லிட்டா எல்லாருமே புன்னகையோட இருக்கலாங்க. நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க.
நன்றி, வணக்கம்.